ஆண்டவரே இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். புனித பியோ நற்கருணை ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். அவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நீண்ட நேரம் அமர்ந்து மன்றாடுவார். ஒரு சமயம் அவருக்கு நெருக்கமான ஒருவர் அவரிடத்திலே கேட்டார், நீண்ட நேரம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்களே, அப்படி என்னதான் அங்கு செய்வீர்கள் என்று கேட்டபோது பியோ அவர்கள் அவரிடத்திலே சொன்னார், நற்கருணை ஆண்டவரை நான் உற்று பார்ப்பேன், நற்கருணை ஆண்டவரும் என்னை உற்று பார்ப்பார் என்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பிரசன்னத்திலே அவருடைய திருமுன்பாக அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பேரு! அதை விடவும் சிறந்த கொடை இந்த உலகத்தில் இருந்துவிட முடியுமா என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு அன்பு மக்களிடத்திலே அறிவுறுத்துகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இறுதி காலம் நெருங்கி வருகிறது, ஆகவே நீங்கள் இறைவேண்டல் செய்வதில் நிலைத்திருங்கள், அறிவு தெரிவோடு செயல்படுங்கள் என்கிறார். பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம், அவர் இயேசுவிடமிருந்து இத்தகைய போதனைகளை பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் அவர் தன்னுடைய அன்பு மக்களிடத்திலே இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். இயேசு சீடர்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து மன்றாடுங்கள். ஆகவே ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே இறைவேண்டல் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அதையேதான் பேதுரு தன்னுடைய அன்பு பிள்ளைகளிடத்தில் இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக அறிவுறுத்துகிறார். நற்செய்தியிலே நாம் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் திருக்கோயிலுக்குள்ளே நுழைகிறார். அங்கே வாணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள் வழிபடுகின்ற இடத்துல அவர்கள் வாணிகம் செய்வதை பார்த்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை விரட்டி அடித்து விட்டு என்ன சொல்கிறார், என்னுடைய இல்லத்தை கள்வருடைய குகையாக மாற்றாதீர்கள் என்று சொல்கிறார். கடவுளுடைய இல்லம், தந்தையினுடைய இல்லம் எல்லா மக்களுக்குமான இறைமன்றாட்டின் வீடாக இருக்கிற பொழுது அதை செய்ய விடாமல் சிலர் தடுத்து கொண்டிருந்ததனால் இயேசு சினம் கொள்கிறார், சாட்டை எடுத்து அவர்களை விரட்டி அடிக்கிறார் என்று சொன்னார். இயேசுனுடைய செயல் நமக்கு முதன்மையான செய்தியாக உணர்த்துவது இதுதான். நாம் மற்றவர் இறைவேண்டல் செய்வதை ஒரு நாளும் தடுக்கக்கூடாது, அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த இறைவார்த்தை நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த இரண்டு கருத்துக்களை முன்வைப்போம். கடவுளிடத்திலே மன்றாடுவோம், அறிவு தெளிவோடு இருக்கும். அடுத்ததாக மற்றவர் இறைவேண்டல் செய்வதை நாம் தடுக்காதிருந்து அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம். அப்போது நாம் கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம்.